அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, இப்போ சமீபமாக தக்காளியோட விலை ரொம்ப அதிகமாக விற்றுக்கிட்டு இருக்குது. கம்மியாக இருந்தது, அப்புறம் திடீர்னு அதிகமாக விற்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எதனால் அப்படின்னு ரீசன் பார்த்தா, மற்ற இடங்களில் ஓரளவு மழை பெஞ்சு அப்பப்போ தேவையான மழை கிடச்சி வரத்து நல்லா வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு வெயிலோட தாக்கம் அதிகமாகி அந்த வெப்பத்தினால் ஏற்படுற பாதிப்புகள்னால தக்காளியோட வரத்து குறைஞ்சி போச்சு. ஸோ அதனால் தக்காளியோட ரேட்டுமே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இது நடைமுறையாக இருக்கிற ரீசன். ஜோதிட ரீதியாக என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி முன்னாடி தக்காளியோட விலை உயரும் போதே எப்படியான அமைப்பு இருந்தால் உயருது அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் மீனத்தில் சுக்கிரன் இருந்தது அப்படின்னா உச்சமாக இருக்கும். அந்த நேரத்தில் சுக்கிரன் வரும்போது தக்காளி ரேட்டு அதிகமாக இருந்தது. மீனத்தில் சுக்கிரன் இருக்கும்போது தக்காளி ரேட்டு கூடுச்சு. அதே மாதிரி கடகத்தில் சுக்கிரன் வரும்போதும் தக்காளி ரேட்டு பீக்கில் இருந்தது, ரொம்ப அதிகமாக இருந்தது. இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, நீர் வீடுகளில் சுக்கிரன் இருக்கும்போது தக்காளியோட ரேட்டு அதிகரிக்குது அப்படிங்கிறத தான் சொல்ல வருது. அதே மாதிரி இப்போ தக்காளி ஏன் அதிகமாக விற்கிது அப்படின்னா, துலாத்தில் சுக்கிரன் உள்ளே நுழைஞ்சு இப்போ தான் ட்ராவல் ஆகிட்டுருக்காரு. ஸோ துலாம் அப்படிங்கிறது சுக்கிரனோட மூலத்திரிகோண வீடு, ஆட்சி வீடு, சொந்த வீடு. ஸோ அங்கே ஆட்சியாக இருக்கிறதுனால தக்காளியோட விலை இங்கே கூட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மீனம், கடகம், அதே மாதிரி துலாமில் சுக்கிரன் வரும்போது தக்காளியோட விலை கூட ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது. அதுவும் குறிப்பாக இப்போ ஆட்சி வீட்டில் இருக்கிறதுனால இப்போ சடனாக கூட ஆரம்பிச்சிருச்சு. கன்னியில் இருக்கும்போது சுக்கிரன் நீச்சமாக இருந்தது, ரேட்டு கிலோவே 15 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தாங்க. உடனே துலாத்துக்கு வந்தோடனே ஒரு 5-6 நாள் கேப்லேயே தக்காளியோட ரேட்டு பீக்குக்கு போயிடுச்சு, அதிகமாக போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, நீச்சத்திலிருந்து கரெக்டாக துலாமுக்கு வந்தோடனே ஆட்சி ஆகிறதுனால உடனே பீக்குக்கு போகுது. சுக்கிரனோட பரம நீச்ச பாகை அப்படிங்கிறது 27 டிகிரி. ஸோ 27 டிகிரியில் சுக்கிரன் நீச்சமாகிட்டு 28, 29 அப்படியே அடுத்த 1வது டிகிரி, துலாத்தில் 1வது டிகிரி வந்த உடனே ஆட்சிங்கிற கண்டிஷன் வர்றதுனால சடனாக பீக்காக தக்காளியோட ரேட் ஏறுது அப்படிங்கிறது தான் ஜோதிட ரீதியாக விளக்க வர்றோம். ஸோ ஜோதிட ரீதியாக துலாத்தில் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறது, நீச்சத்திலேருந்து ஆட்சியாக மாறி இருக்கிறதுனால சடனாக தக்காளியோட ரேட்டு ஏறி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறது. நன்றி.